ஆதியிலே வார்த்தையாக தேவனோடு இருந்தார், தேவனாயிருந்தாரே, தேவனாயிருந்தாரே. வார்த்தை தானே மாமிசமாய் மாறி பூமி வந்தாரே, மானிட உருவெடுத்து மண் மீது பிறந்தாரே. என் நேசம் மீட்பரே, மீட்பரே, என் இயேசு ராஜனே, ராஜனே. என் நேசம் மீட்பரே, மெய்ப்பரே, என் இயேசு ராஜனே, ராஜனே. ஆதியிலே வார்த்தையாக தேவனோடு இருந்தாரே, தேவனாயிருந்தாரே, தேவனாயிருந்தாரே. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும் ஒளியே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த எங்கள் வழியே. உலகம் அவர் மூலம் உண்டானது, உலகம் அவரை அறியவில்லை. சொந்தமானதிலே வந்தாரே, சொந்தங்கள் அவரை ஏற்கவில்லை. அவர் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவரும் கைவிடவில்லை. அவர் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவரும் கைவிடவில்லை. ஆதியிலே வார்த்தையாக தேவனோடு இருந்தாரே, தேவனாயிருந்தாரே, தேவனாயிருந்தாரே. வார்த்தை தானே மாமிசமாய் மாறி பூமி வந்தாரே, மானிட உருவெடுத்து மண் மீது பிறந்தாரே. ஒருவனும் தேவனை ஒரு காலம் கண்டதில்லை, குமாரன் வெளிப்படுத்தினார். பரிபூரணத்தினால் பாவிகள் நமக்கு கிருபைகள் வழங்கினார். ஒரே பேரானவர் பிதாவுக்கு, நல்ல தீர்வானவர் பிரச்சனைக்கு, ஓடும் ஆறானவர் சந்ததிக்கு, பழச்சாரானவர் தாகத்திற்கு. அவர் ஆக்கினைகள் வழங்க பூமிக்கு வரவில்லை, ரட்சிக்கவே பூமி வந்தவர். அவர் ஆக்கினைகள் வழங்க பூமிக்கு வரவில்லை, ரட்சிக்கவே பூமி வந்தவர். ஆதியிலே வார்த்தையாக தேவனோடு இருந்தாரே, தேவனாயிருந்தாரே, தேவனாயிருந்தாரே. வார்த்தை தானே மாமிசமாய் மாறி பூமி வந்தாரே, மானிட உருவெடுத்து மண் மீது பிறந்தாரே. என் நேசம் மீட்பரே, மீட்பரே, என் இயேசு ராஜனே, ராஜனே. என் நேசம் மீட்பரே, மீட்பரே, என் இயேசு ராஜனே, ராஜனே. ஆதியிலே வார்த்தையாக தேவனோடு இருந்தாரே, தேவனாயிருந்தாரே, தேவனாயிருந்தாரே. வார்த்தை தானே மாமிசமாய் மாறி பூமி வந்தாரே, மானிட உருவெடுத்து மண் மீது பிறந்தாரே.
ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. நதியாய் நதியாய் பாய்ந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அழுந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே, இயேசுவின் மாதிரி வாழ்வை முன்வாழ, இயேசுவின் மாதிரி வாழ்வை முன்வாழ. இயேசுவே கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம், இயேசுவே தேவன். ஆமென், ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 6:45 மணிக்கு திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலும், சனி ஞாயிற்றுக்கிழமையில துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றன. வந்து சேர இயேசுவே கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம், இயேசுவே தேவன். இன்றைய நாளிலே இந்த லிங்கிலே கலந்து கொண்டிருப்பார்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, சிஸ்டர் கவி கவிந்தா, சிஸ்டர் கருணா, பார்வோனே கானானின் தேசமதை நாம் காண நிகழ்ச்சி கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் டோலி, ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா,
துதி சோத்திர பாடல் வேத தியானம் சிஸ்டர் கிரேஸ், ஆராதனை பாடல் சிஸ்டர் கவிந்தா, கேட்போருக்கு ரஜினி அலங்காரமணி, ஊழியர்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்றைய நாளே தேவ செய்தியை கொண்டு வருகிறார்கள் 4 ஊழியக்காரர்கள். இன்றைய நாளை தேவ செய்தியை கொண்டு வருகிறார்கள். முதலாவது இரண்டாவது சிஸ்டர் அருந்ததி, அடுத்து பாச ஞானப்பிரகாசம், தொடர்ந்து பாச ஆண்டன். இந்த 4 ஊழியக்காரரும் இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வருகிற சிஸ்டர் டோலி அவர்கள் அவருடைய சங்கம வானொலி சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் இந்த சகோதரி அன்போடு அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. சிஸ்டர் டோலி, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஷாமா வந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சிகளை நடத்த ஓடோடி வந்திருக்கிறீர்கள். ஆவியின் அபிஷேகத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாள் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமென் 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 ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட சமூகத்துல நாங்க வந்து நிற்பது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வார்த்தை கூறுகிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்குறது. ஆமேன் அப்பா. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். ஆமே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் நித்திய வெளிச்சத்துல ஒளியாக எங்களுக்குள்ள வந்து உங்களுடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனத்தை நாங்க காணக்கூடியதாக எங்களை ஆசீர்வதிப்பதற்கு வந்து எங்கள் மத்தியில் வந்திருக்கிற உங்களுடைய பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா நீங்களே அப்பா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அப்பா, சகலத்திலேயும் அப்பா வல்லமை நிறைந்த தேவா. உங்களுடைய கரங்களின் மூலமாக யாவரையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா நிகழ்ச்சியையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு அன்பாக வரவழைக்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு யாவரும் உங்கள் ஜெபம் பாடங்களில் எடுத்து வாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் ஜெபித்து பாடலை பாடுவார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. Praise the Lord, Sister Dolly. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வாருங்க, வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களோட கவிதை மூலமாக, உங்களோட பாட்டுகள் ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். வாருங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. வாரம். Amen, amen. God bless you, sister. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துணையாளரே, எங்களுடைய எஜமானரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி. சிருஷ்டிகள் யாவும் உம்மை தொழுது கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே, இன்றைய நாளில் நாங்கள் உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவுகிறவராயிருக்கிறவர் நீர் சுவாமி. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை போதித்து உம்முடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட மன்றாடுகிறோம், அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காலங்களிலும் நேரங்களும் உடைய உதவியும் ஒத்தாசையும் அந்த குடும்பங்களோடு கூட இருக்கட்டும், நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா, சௌரலஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவரிட்ட பிள்ளைகளுக்காக அவங்களோட ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற வேளையில் ஏற்ற காரியங்களை செய்யும்படியா கர்த்தர் நீர் ஞானத்தினால் நிரப்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்திருக்கிறீங்க கர்த்தாவே. இந்த தடையும் வராதபடி தொடர்ந்து செய்யும்படியா கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க.
எனும் டோலிகா ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் சுகம்பலம் ஆரோக்கியத்துடன் நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அது போல மனிதர்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சுகம்பலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல சௌரி கிரேசுக்காகவும் வரப்போற எல்லா பாடல்களை பாடுகிற பிள்ளைகள், கவிதைகளை வாசிக்கிறவர்கள், இன்னும் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக ஊழியக்காரர் ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகம் பலமாயிரங்கட்டும். ஆண்டவரே அப்பா, உடைய வார்த்தைகளை நீங்க ஆத்துமாக்களை விடுதலை அடைய செய்யும்படியாய் அவர்களை நீர் பயன்படுத்துகிறீர். தொடர்ந்து ஊழியத்திலே ஆசீர்வதிக்க வேண்டுமாகும். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாகும். அப்பா, பாதுகாக்கப்பட வேண்டுமாகும். உடைய பாதத்திலே நாங்கள் வைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சபைகளை கர்த்தர் நீர் உம்முடைய ஆத்துமாக்களால் நிரப்புங்க. ஆண்டவரே அப்பா, இந்த பூமி எங்களுக்கு குடியிருப்பு அல்ல சுவாமி, எங்களுடைய குடியிருப்பு பரலோகம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே அந்த பரலோக வாஞ்சிக்காக கர்த்தர் நீர் எங்களுக்கு எப்போதும் உதவியாயிருந்து எங்களை நீர் ஆராய்ந்து அறிந்து நடக்கும்படியாய் கர்த்தர் நீர் பேசுகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை பாதுகாக்கிறவர் நீர் கர்த்தாவே. அந்த இடத்திலே கர்த்தர் உம்முடைய இரத்த சாட்சிகள் முதல் கொண்டு கர்த்தாவே உமக்காக மரித்த அநேக காரியங்கள் அந்த இடத்துல நடந்தது. ஆண்டவரே அப்பா, உமக்காக வைராக்கியம் கொள்ளுகிற அநேகர் அந்த இடத்துல உண்டு சுவாமி. அவர்களையும் பாதுகாத்து அப்பா, பாகால்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7,000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீங்க அந்த தேசத்துக்கு. ஆண்டவரே அப்படியே அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துக்காக நீர் வைத்திருக்கிற ஆத்துமாக்களை நீர் மறைத்து உம்முடைய சிறகுகளின் நிழலிலே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே எந்த ஒரு காரியமும் அழித்து போடாதபடி அந்த தேசத்தை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உமக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாய் ஊழியக்காரர்களை நீர் அனுப்புங்க. ஆண்டவரே அந்த இடத்துல ரட்சிப்பை காணும்படியாய் அப்பா, அந்த இடத்துல செயல்படும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாங்கள் ஒன்றும் கொண்டு போவதில்லை சுவாமி. ஆனாலும் சாத்தானுடைய திட்டங்களுக்குள்ளே தங்களை இட்டு கர்த்தாவே அப்பா, இந்த ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பி பட்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே எல்லாரையும் அன்பினாலே கட்டி இழுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாரையும் உடைய ரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா. அப்பா, எந்த ஒரு நாசமோசம் அணுகாதபடி இதுவரை காத்தவர் நீர், இனி வரும் காலங்களிலும் காக்க போகிறவர் நீர் கர்த்தாவே. இதற்காக நன்றி செலுத்தி இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. காவல் அதிகாரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆளுகை செய்கிறவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, நீதிக்கும் நியாயத்துக்கும் நேர் பதில் செய்கிறவர் ஆண்டவரை எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரங்களுக்கு இந்த காணானை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக நாங்கள் முழங்கால் படிகிறோம். அனைத்து ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பாவங்களை மன்னித்து இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாருடைய இதயங்களை நீங்க காண்கிற தகப்பன். அப்ப அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற தகப்பன் நீர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிருஷ்டிக்கிறது போல நீர் எல்லாரையும் சிருஷ்டிக்க காத்திருக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, அதுக்காக நன்றி செலுத்தி உம்மண்டை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சிறையில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும். வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் குணமடையட்டும். உம்முடைய அனுப்பா இந்த கரங்களினாலே தொட்டு சுகமாக்கி ரட்சிப்பையும் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மனம் திரும்பும்படியாய் அந்த இருதயங்கள்ல பேசுங்க ஆண்டவரே. விடுதலையை கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பு முடியாது அப்பா. உம்முடைய திரைக்கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அமைச்சர்களாய் இருக்கிறவர்களை, காவல் அதிகாரிகளாய் இருக்கிறவர்கள்
எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நண்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமை அமை அமை. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீரின் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரின் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் நிழலானீர், உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். Praise the Lord, sister.
Praise the Lord. விசிட்டக்காரனா ஆரம்ப ஜெபத்தை அருமையா எடுத்து நல்ல ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சினி அழைக்க போறோம். அவர் துதித்து பாடி வேதத்தியான பாதி நடத்துவார். இப்போது அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ். Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளை துதித்து ஆராதித்து ஆவியான கொடுத்த வேத தியான பாதையை நடத்துங்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிற மாதிரி நடத்துங்கள். ஆமென். ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். உம்மை உயர்த்துவதே ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை. இந்நேரம் உம்முடைய நாமம் ஆண்டவரே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவே உம்மை உயர்த்துறோம். உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், இன்பமான நாமம், ஊத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம். எங்கள் பலத்தினால் ஒன்றுமில்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட. பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தவன்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம், உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையாம். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம், உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையாம். நீர் செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம், அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். நீ செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம், அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தரே நீ பெரியவர், வானங்களில் நீர் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களில் நீர் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். நீரிருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். நீரிருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். வானங்கள் உமது சிங்காசனம், இந்த பூமியும் உந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. வானங்கள் உமது சிங்காசனம், இந்த பூமியும் உந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. நீர் அதிசயர், அற்புதர், சர்வ வல்லவர். நீர் அதிசயர், அற்புதர், சர்வ வல்லவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கின்றோம், தேவ வீட்டின் நன்மையாலே
நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கின்றோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்பவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. தூயவர் இயேசுவையே. ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்மை புகழ, உம்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி. ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை உயர்த்துவதே எங்கள் ஆண்டவரை உள்ளத்திலே. இந்த தேவன் எங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கமே, இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற ஆண்டவரை துதிக்க பாட ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிற அழைப்புக்கு பாத்திரராய் நாங்கள் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமை நீடிய சாந்தம் உண்டு. அதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் நாங்கள் பலப்படுத்தப்பட நீர் கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே என் துதியை எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11 நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் ஆண்டவராகிய இயேசு எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நாங்கள் அறிவோம் அது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, எப்பொழுதும் அந்த சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மகத்தான திட்டம். எந்த ஒரு இதை நாங்கள் நினைச்சு நாங்கள் செய்ய வேணுமென்றது இல்லை. அவர் இந்த வார்த்தை கூடாக அவர் நினைத்து எங்களை பற்றிய அவற்றை நினைவு மேலான நினைவா இருக்கிறபடினால இந்த வார்த்தையோடு ஒரு சின்ன கொஞ்சம் பகுதியை நான் பகிர்ந்து கொள்றேன். ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடம் ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடத்தில் ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவை, வெற்றிகரமாக கணிக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர்
அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடம் ஒரு திட்டமும் நோக்கமும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய இலக்கை அடைய வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். ஆனால் அது தானாக தேவனுடைய ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடம் ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவை வெற்றிகரமாக அவர் கணிக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு அவர் கொடுக்கும்படியாக ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடம் ஒரு திட்டமும் நோக்கமும் இருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி அவர் வச்சிருக்கிற அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால் தேவன் அவர் அதை தானாக தேவனுடைய சர்வ ஆளுமையில் நாங்கள் ஆளுமையில் வச்சு நிறைவேற விட எங்கட இதுல மாத்திரமில்ல தேவனுடைய ஆளுமைக்குள்ள நாங்கள் உட்பட வேணும். அப்ப சவுல் முதலாவது செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய திட்டத்தை சீர்குலைக்க எங்களால முடியும் என்றதை சவுலின் ஒரு கதையில இருந்து அவர் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல எப்படி அவர் தன்னை கீழ்ப்படியாததுனால அவருடைய அந்த ராட்சியபாரம் பறிக்கப்பட்டது போல வேதாமம் தேவனுடைய வார்த்தை என்று மெய்யாகவே விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இவ்வாறு சொல்ல முடியாது. நல்லது, சவுல் இதை எல்லாம் செய்ய போகிறார் என்பது தேவனுக்கு தெரியும். தேவனுடைய முதன்மையான திட்டத்தில் தாவீதின் இடத்தை தற்காலிகமாக அவர் நிரப்பி இருந்ததான் இல்ல இஸ்ரவேலை தலைமையேற்பட்ட வழி நடத்தும்படி சவுல் தான் தேவனால் உண்மையில் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது ஆள் சவுல் தான். ஆனா அவர் அதை தக்க வைக்க முடியாம போயிட்டு அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ள வேணும். எந்த அழைப்பை ஆண்டவர் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அவர் நல்ல திட்டத்தை தான் ஒவ்வொருத்தருக்காகவும் வைத்திருக்கிறார். அப்ப அவருடைய கிருபை சவுலின் எடுத்துக்காட்டு நாம் எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது. தேவன் நாம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் அது கிருபையினால் உண்டாயிருக்கிறது. அது நம் திறமையின் அடிப்படையில் அல்ல, மாறாக நாம் அந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான இலக்கு, அந்த இலக்கை நாம் தகுதியானவர்கள் அல்ல என்றாலும் நம் வாழ்க்கையில் அது நிறைவேறுவதை நாம் தடுக்க முடியாது. ஏனென்றால் எங்களால முடியும். ஏனென்றால் நாங்க சில நேரத்துல அது கீழ்ப்படியாதபடி மாமிச பிரகாரம் செயல்படக்கூடாது. தேவனோடு ஒத்துழைச்சாதான் அந்த கிருபையை நாங்கள் அவரோடு ஒத்துழைத்து நாங்கள் அவர்தான் கிருபை. அப்படியாக கவனமாக எச்சரிக்கையாய அந்த தேவனுடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் மற்றும் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் அவருடைய அழைப்பை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் விடாமுயற்சியுடன் அதை தொடர்ந்து நாங்கள் செய்யும் போது இந்த சத்தியத்தை பவுல் புரிந்து கொண்டுதான் ஒத்துழைத்து அந்த வசனம் சொல்லுறது 1 கொரிந்தியர் 15 9வது 10வது வசனம். நான் சொல்றேன், இந்த சத்தியத்தை பவுல் புரிந்து கொண்டிருக்கிறார். என்னடா அப்போஸ்தலர் சிறியவனா இருக்கிறேன், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்றார். அப்ப பவுலின் அழைப்பு தேவனுடைய கிருபையினால் உண்டாயிருந்தது. அவர் அதற்கு தகுதியானவர் அல்ல. ஆனால் பவுல் தொடர்ந்து சொல்லுகிறார், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை என்று கொரிந்தியர் 15:10. அதாவது தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார், அதை நாங்கள் வீணடிக்க முடியாது. எப்பொழுதும் வீணடிக்காதபடி எங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தரிடம் ஒரு திட்டம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அவரோடு தரித்திருந்து எப்பொழுதும் அவர் வச்சிருக்கிற மகத்தான திட்டத்தை என்று அவர் சொல்றார், நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்ற. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. கர்த்தர் தம் மகிமையினால் எங்களை தேர்ந்தெடுத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். தேவன் அவரை தேர்ந்தெடுத்த நேரத்தில் பவுல் தேவனை உண்மையாய் தேடிக்கொண்டிருக்கவில்லை. அவர் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி வேட்டையாடி கொண்டுதான் இருந்தவர். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி பவுல் முட்களை எதிர்த்து உதைத்து கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:5. பவுலுடன் காணப்பட்ட மகத்தான நற்குணத்தின் நிமித்தம் பவுல் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அது கிருபையினால் ஆன அழைப்புத்தான். அப்படியாக இந்த நாட்கள்ல நாங்கள் தேவன் வைத்த அழைப்புக்கு பாத்திராய் நாங்கள் நடந்து கொள்ள தாழ்மையோடு இருந்து, அவர் வச்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறார். அவருடைய அந்த இணைந்து இருக்கும் போது அந்த இணங்குதல் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அதை நிறைவேற்றி முடிக்காத தரிசனம் நிறைவேறும்படியாக நாங்கள் பொறுமையோடு காத்து கொண்டிருந்து அதை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களை இந்த வார்த்தை கூடாக பகிர்ந்து கொண்டேன். நன்றி செலுத்தேன். இயேசு நாமத்தினாலே இந்த வார்த்தையை ஒவ்வொருத்தரும் கேட்டு இந்த இடத்துல ஆண்டு விளங்கப்படுத்தி ஆண்டவர் தாவீதின் அந்த வாழ்க்கையின்படி அவர் எப்படி அந்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர் நிறைவேற்றினாரோ அதன்படி அந்த தாவீதுக்கு அருளின கிருபை எங்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக தேவன் இந்த வார்த்தை கூட பேசினார். அதற்காக நன்றி செலுத்த. நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும்
தேவன் எங்களை எந்த நோக்கத்துக்கு அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும் அளவும் இந்த தேவனோடு இணைந்திருந்து அதை செயல்பட்டு முடிக்க நீர் கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். துதி ஆராதனை வேத பாடம் மிக நன்றாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் கவி கவிதா அழைக்க போறோம். அதற்கு பிறகு மேகனா வாசி அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கவி கவிந்தா. Praise the Lord, praise the Lord. பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராய்ந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். Amen. தொடருங்க சிஸ்டர் கவிதா. தேவக்கு சூத்திரம் பரிசுத்த ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே, நீர் நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த தேவனுமாயிருக்கிற எங்கள் தேவனே, அப்பா உங்களை மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஸ்தானத்திலும் கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் கிருபையாய் மகிமையாய் இறங்கி வருவீர் என்று சொன்னது வாவி தேவனுக்கு ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் அப்பா மக்கு நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம், நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஜீவ தண்ணீரா இருக்கிறவரே, நல்ல பிதாவா இருக்கிறவரே, மாட்சிமை நிறைந்த பிதாவா இருக்கிறவரே, மகிமை நிறைந்த பிதாவா இருக்கிறவரே, 1000 பேர்களில் சிறந்த பிதாவா இருக்கிறவரே, ஜீவனுள்ள தேவனுக்கு கூடான கூடி கூடான கூடி கூடான கூடி நன்றி 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 நன்றி. நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த அதிசயமான காரியங்களுக்கு கர்த்தாவே உங்களை நன்றியுள்ள இருதயங்களோடு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ராஜா நீர் பெரியவரும் வல்லவருமா இருக்கிறதுக்காய் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே நீங்கள் இரக்கம் நிறைந்த தேவனா இருக்கிறவரே உமக்கு நன்றி நன்றி. உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பிதாவே நல்லவர் நல்லவர் நல்லவர், ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்பவரே உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஜீவனுள்ள தேவனே மக்கு நன்றி, பரலோக தேவனே மக்கு நன்றி, பரலோக ராஜாவே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜனுக்கு அப்பா மக்கு நன்றி 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 நன்றி. சர்வத்தை மாளும் தெய்வமே மக்கு சூத்திரம், சர்வ வல்லமை நிறைந்தது தேவனே. அப்பா எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரே எங்கள் கண்களை கைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் செலுத்தி செபிக்கிறோம். ஹல்லேலூயா. சூத்திரம் 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 சூத்திரம். வாரும் தூயாவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையாய் என்னை நீரைத்தே நீராளிகை செய்ய. வாரும் தூயாவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையாய் என்னை நினைத்தே நீராளிகை செய்ய. ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் மூற்று, ஆலோசனை கர்த்தரே ஆளிகை செய்ய. ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் மூற்று, ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளிகை செய்ய. வாரும் தூயாவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ,
வல்லமையாய் நீரைத்தே நீராளிகை செய்யும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே என் ஆவியை ஊற்று அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று வாரும் தூயாவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையாய் என்னை நிறைத்து நீராளிகை செய்ய ஆமென். ஆவியானவரே அப்பா, இந்த நினைப்பிலே ஆவியானவரே அப்பா, உடைய வல்லமை அனுப்பி ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை அனுப்பி ஆண்டவரே, நீங்களே ஆளுகை செய்யுங்க, நீங்களே வழி நடத்துங்க ஆண்டவரே. அக்கினியா இருக்கிறது எங்கள் மத்தியில பெருங்காற்றா இருக்கிறது அப்பா, பெரும் மலையை போல உங்களுடைய வல்லமை ஊற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. பரலோக தேவனே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறீர்கள் ராஜாதி ராஜாவே, கணத்துக்கு பாத்திரராயிருக்கிறவரே இசையா, உங்களுக்கு நன்றி நன்றி. பரிசுத்தரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஆராதனை செய்கிறோம் ராஜாதி ராஜாவே. எங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆவியானவரே, உங்களுக்கு ஆராதனைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வரங்கள் நிறைந்த தேவனே, உங்களை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. ஜீவ தண்ணீரா இருக்கிற தேவனுக்கு கூடான கோடி கோடான கோடி கோடான கோடி மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, கனத்துக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உங்களுக்கு நன்றி 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 நன்றி. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம், எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாய் உடைய தேவனுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கிருபை நிறைந்தவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். சூத்திரம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவேன். விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவோம்.
முழங்கால் யாவு முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவோம். அல்லேலூயா. சூத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றி 1000 பேர்களில சிறந்தது வாதி தேவன் பரிசுத்த ஆவியானவரே. 1000 நாமங்களை உடைய எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம். 1000 நாமங்களை உடைய ராஜாதி ராஜாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். அற்புதமானவரே, சூத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரமும் ஆண்டவரே, இந்த இணைப்பில ஆண்டவரே, சங்கம மொழிபெயர்ப்பிலே ஆண்டவரே, அப்பா, உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த தந்த சலாக்கியத்துக்காக உங்களுக்கு கூடான கோடி சூத்திரங்கள். நன்றி பிதாவே, கோடி கோடி நன்றி. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் கவிந்தா. துதித்து ஆராதித்துக்கு மிகவும் ஆசுவாமா இருந்தது. சிஸ்டர் ஆமென். கவிந்தா யாழ்ப்பாணத்தில இருந்து சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மேகலாவாஸ். சிஸ்டர் மேகலாவாஸ், Praise the Lord, brother. ஒரு 5 நிமிடங்கள் தாரேன். துதித்து ஒரு பாடலை பாடுங்கள். ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. எப்பொழுதுமே கர்த்தருக்கே ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாகட்டும். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, உம்முடைய வேதங்கள் எங்களுக்கு கீதங்களாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத ஜீவன் உள்ள தேவன் அல்லவோ. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்குரிய தேவன் அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மை ஆராதிக்கிறேன் ஐயா இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன் ஐயா இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன் ஐயா இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன் ஐயா இயேசுவே. என் உயிரினில் கலந்து தந்தையா நீரையா, என் உறவினில் கலந்து தலைவனா நீரையா. உம்மை ஆராதிக்கிறேன் ஐயா இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன் ஐயா இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன் ஐயா இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன் ஐயா இயேசுவே. தகப்பனே, இந்த காலை வேளையும் மாலை வேளையும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே, மகிமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளை முழுவதிலும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் உம்முடைய வல்லமையான கரமும் ஓங்கிய புயமும் பலத்த கரமும் ஆண்டவரை அவர்களை வழி நடத்துகிறவனாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரை. புதிதும் கூர்மையுமான உம்முடைய திட்டங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையை உம்முடைய பாதபடியில நாங்கள் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே கூட இருந்து வழி நடத்துகிறவனாலே ஸ்தோத்திரம். காலையும் மாலையும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அற்புதமான தேவனாய் எங்கள் மத்தியில நீர் கிரியை செய்து வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் ஓட பண்ணி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழி நடத்துகிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலை முழுவதையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறேன். ஆவியானவரை நீ நடத்துகிறவனாலே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு என்றென்றும் மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, நான் உயரப் போகும் போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் மேகலாவாஸ், கொழும்பு.
நீங்கள் நன்றாக துதித்து ஆராய்ந்து பாடுறீங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரம் துதித்தோம், ஆராதித்தோம், பாடல்களை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துறோம். தொடர்ந்து தேவ